அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோட ஒரு குட்டி மினி vlog பார்த்துடலாம். எப்பயும் போல சமையலுக்கு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். மீனாக இருக்கனால நைட்டே வாஷ் பண்ணிவிட்டு மீனுக்கு மசாலா தடவி வச்சாச்சு ஃப்ரை பண்ணுறதுக்காக. இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, மீன் குழம்பு, முட்டைகோஸ் பொரியல், சாதம் வடிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வடிவேல் சார் சொன்ன கதை மாதிரி தாங்க ஆயிடுச்சு. மண்டமில் இருக்க கொண்டே மந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி அரிசி கஞ்சி வைக்கலாங்க போது தான் எனக்கு வந்து வீட்டில் சுத்தமாக அரிசி இல்லைங்கிற நினைப்பே வந்துச்சு. சரி சொல்லிட்டு அந்த பிளானை டக்குன்னு மாற்றிட்டு பசங்க ரொம்ப நாளாக ஒயிட் சாஸ் பாஸ்தா கேட்டுட்டே இருந்தாங்க. அதனால வந்து அதுக்கு ரெடி பண்ண ஒரு சைடு வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து பசங்களோட ஸ்கூல்ல ஓணம் செலிப்ரேஷன் பண்றாங்க. அதனால எனி ட்ரெஸ் வித் மேக்கப்போட வரலான்னு சொல்லிட்டாங்க. என்னோட பொண்ணு சொன்னா பத்தாதா, இன்னைக்கு அம்மா வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அந்த சைடு இந்த சைடு ஒரு செகண்ட் கூட நவர விடலைங்க. ஃபுல் பிரைட் மேக்கப் மாதிரி என்னை பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டா. பெரிய பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் பண்ணிவிட்டு அவ்வளோவே ரெடி ஆகிட்டா. இன்னைக்கு வந்து பெரிய பொண்ணு தான் வந்து லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணா. ஏன்னா வந்து அதுக்கு கூட எனக்கு வந்து என்னோட சின்ன பொண்ணு டைம் கொடுக்கல. ஃபைனல் லுக் என்னோட பொண்ணுக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து வரும்போது நான் அரிசி வாங்கிட்டு வரேன், மீன் குழம்பு மட்டும் வச்சு வைன்னு சொல்லிட்டாங்க. லஞ்ச் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னனால அல்ஹம்துலில்லாஹ். ஃபைனல் லுக் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம